ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம வண்டலூர் ஜூவோட vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் நாங்கள் லாஸ்ட் மந்த் வண்டலூர் ஜூ விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதால டிக்கெட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம். இல்லை அங்கே வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி QR கோட் வச்சுருக்காங்க. அது மூலியமாக நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ஸ் எல்லாமே சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் QR கோட் காட்டுது. ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுது. அண்ட் டிக்கெட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அந்த போர்டில் இருந்தது. ஸோ நீங்கள் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒருத்தங்க ஜென்ரேட் பண்ண QR தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருந்தேன். ஸோ நாங்கள் வரவே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஜென்ரலாக நீங்கள் ஜூக்கு வரீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வர ஸ்நாக்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. பட் வந்து அது எதுவுமே பிளாஸ்டிக் கவர்ஸ்லேயோ இதுலேயோ இருக்கக்கூடாது. பாக்ஸஸில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அந்த ஸ்டிக்கருக்கு வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க பைசாவை. ஸோ அப்படி தான் நம்ம உள்ளே வரணும். நாங்கள் வரும்போதே வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் கிட்ஸு எல்டர்ஸோடையும் போனதுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜங்கிள் சஃபாரிக்கு தான் போனோம். ரெண்டு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வாக் பண்ணியே ஜூவை சுற்றி பார்க்கலாம். சைக்கிள் இருக்குது. ஸோ ஃபுல் ஜூ சுற்றி பார்க்கறதுக்கு வாக் பண்ணியும் பார்க்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து ஜீப் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் நம்ம போகலாம். அது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜங்கிள் சஃபாரி லயன் பார்க்குறதுக்கு மட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு சஃபாரி இருக்குது. அண்ட் அதுக்கு தனி சார்ஜஸ். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீதி இடம்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு போகிற இது கேபோட சஃபாரி வந்து அதுக்கு தனியாக நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வாங்கிக்கணும். அண்ட் நீங்கள் அந்த ஜங்கிள் சஃபாரி லயன் பார்க்க போகிற சஃபாரி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேனில் 30 members அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போன டைம் மே மந்த் அப்படிங்கிறதுனால வந்து பயங்கர க்ரௌடடாக இருந்தது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours வெயிட் பண்ணி தான் வந்து நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு அப்போ வந்து 4 buses வச்சுருக்காங்க. அண்ட் அதில் வந்து 2 ரிப்பேராக இருந்தது, 2 மட்டும்தான் வந்து சர்வீஸில் இருந்தது. ஸோ அதனாலேயே வெயிட்டிங் டைம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. நாங்கள் வந்த உடனேயுமே வந்து லயன் சஃபாரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி எல்லா வைல்ட் அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் அந்த டிக்கெட் வாங்குகிற கவுண்டர்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நீங்கள் இந்த கவுண்டரில் தான் வந்து நீங்கள் வந்து லயன் சஃபாரிக்கான டிக்கெட்ஸும் வாங்கணும். ப்ளஸ் நீங்கள் ஃபுல்லாக ஜூவை சுற்றி பார்க்குறதுக்கு அந்த கேபோட டிக்கெட்ஸும் நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் வண்டலூர் ஜூ வரீங்க அப்படின்னா பெஸ்ட்டு டைம் நீங்கள் மார்னிங்லேயே போயிடுங்க. அண்ட் நடந்து போங்க. நடந்து போனால் தான் வந்து நம்மளால் ஹோல் ஜூவை வந்து கவர் பண்ண முடியும். நாங்கள் வந்து எல்டர்ஸ் அண்ட் குழந்தைங்க இருந்ததுனால போகலை. ஸோ நாங்கள் போகவும் லேட் ஆகிடுது. பட் நீங்கள் வந்து லயனை பார்க்குறதுக்கு லயன் சஃபாரி கண்டிப்பாகவே போகலாம். அது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஸ்ரீஷாவோட அப்பா டிக்கெட்ஸ் வாங்குகிற டைமில் கிட்ஸ்க்கு வந்து பசி வந்துடுச்சு. ஸோ அவங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கேருந்து ஒரு 100 meters தான் வந்து நம்ம லயன் சஃபாரி போகிறதுக்கான பிளேஸ் வந்தது. அண்ட் இந்த பஸ்ஸில் தான் வந்து லயன் சஃபாரி போகணும். அதுக்கு வந்து ஒரு பெரிய க்யூ இருந்தது. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து வெயிட்டிங் ஏரியாவும் இருந்தது. அங்கே தான் வந்து நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம். அண்ட் ஸ்ரீஷாவோட அப்பா வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ கிட்ட வரும்போது கூப்பிட்டதுக்கப்புறமா நாங்களும் போயிட்டு அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்குள்ளே கிட்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழே இருந்த மண்ணெல்லாம் எடுத்து அங்கே கீழே இருந்த பூச்சியெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீஷா ஸ்ரீநிதி அவங்க கசின்ஸோட இத்தனை பேரோட வெளியில் போகிறது. ஜென்ரலாக நாங்கள் மட்டும்தான் 4 பேராக வெளியில் போவோம். ஸோ இந்த வாட்டி அவன் கசின் பிரதர்ஸ்கோட வெளியில் போகும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அண்ட் அவன் வந்து படுத்துட்டு இருந்தான் சமர்த். ஸோ எழுந்துக்கோன்னு சொல்லி அவனை சீந்திக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கீழே அந்த குச்சியெல்லாம் தொட்டு விளையாண்டோடனையும் கை ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஸ்ரீநிதியும் யசஸ்வினியும் எல்லாரோட கையும் தொடச்சி விட்டுட்டு வெட் டிஷ்யூ எடுத்து தொடச்சி அது கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களோட டர்ன் வந்துருச்சு.
பஸ்ஸூரில் ஏறி சீட்டில் உட்காந்தோடனே கிட்ஸ் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த சஃபாரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 hour ஆச்சு. அண்ட் மோர் தென் ஒரு 40 minutes வந்து சும்மாவே தான் போய்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து கொஞ்சம் மான் பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் சிங்கம் பார்க்கவே போனோம். ஸோ அது வரைக்கும் உள்ளே போன அந்த ஃபாரஸ்ட்டோட அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் 11 years கழித்து இப்போ தான் வந்து கிட்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஜூக்கு போனதுனால எங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது. அண்ட் இது ரொம்பவே மெமரபிளாகவும் இருந்தது. அந்த மெமரிஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் எங்கள் கூட எங்களோட வண்டலூர் ஜூ ஜர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி டீரெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா உள்ளே போகும்போது இந்த 2 வழியாக பிரியறது. ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா. அண்டு இந்த வழியில் போகும்போது தான் நம்ம வந்து லயனை பார்க்க முடியும். ஸோ நம்ம லயன் சஃபாரி தான் ஓப்பன் இருந்ததுனால நம்ம லயன் பார்க்குறதுக்காக போனோம். அண்ட் லயன் பார்க்குறதுக்கு உள்ளே உங்களுக்கு 2 gates இருக்குது. ஸோ உள்ளே போனோடனையும் பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வந்து அங்கே சொல்கிறாங்க நமக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இந்த கேட் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன் ஆகிட்ட உடனேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வண்டி மூவ் ஆகிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் கேட்டும் ஓப்பன் ஆகுது. அண்ட் எல்லாருமே ஓவர் எக்ஸைட் ஆகிட்டோம். ஸோ லயனை பார்க்குறதுக்கு கேட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமாவும் ஒரு 15 minutes கிட்ட வந்து உள்ளுக்குள்ளே நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து லயனை பார்ப்போம். பார்க்கலாமா? அந்த ஃபாரஸ்ட் உள்ள போன எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்பவே அமேசிங்காகவும் இருந்தது. அண்ட் பாருங்கள் 2 பக்கமும் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் தூரத்தில் இப்போ நம்மளுக்கு லைன் வரப்போகுது. அண்ட் போன உடனேயும் லைனை பார்த்ததுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. கிட்ஸ் எல்லாரும் பின்னாடி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 லைன் இருந்தது. ஸோ ஒரு லைன் ஒரு சைட்லேயும் அண்ட் இன்னொரு லைன் அதுக்கு பக்கத்துலேயும் இருந்தது. பஸ்ஸை மூவ் பண்ணி அண்ட் கொஞ்சம் கிட்டக்க ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிச்சாங்க. பொறுமையாகவே டிரைவர் அண்ணா வந்து நின்று ஸ்லோ பண்ணி தான் வந்து காமிச்சாங்க. நாங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தோம். பட் வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து லைன்ஸ் இருந்தது. ஸோ அதனால வந்து ரொம்ப ஜூம் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் பார்க்குறதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்மளோட லக் அங்கேருந்து லைன் எழுந்து வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே அது போய் உக்காந்துது. அதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்தாங்க. பட் லைனுக்கு ரொம்ப வயசானதுனால அதுக்கு நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி கம்பீரமாக லைன் இல்லை. ஸோ லைனை பார்த்தாச்சு. திருப்பி வேறு ரூட்டில் தான் வந்து நம்ம எக்ஸிட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எக்ஸிட்க்கும் வந்துட்டோம். ஸோ போகிற வழியில் அதே மாதிரி மானெல்லாம் பார்த்துட்டு அண்ட் இன்னொரு அனிமலும் நாங்கள் பார்த்தோம். அது என்ன அனிமல்னு எங்கள் கூட வீடியோவை கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்களும் பாருங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தது பியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டி மூவ் ஆகிட்டே இருந்ததுனால என்னால் இவ்வளோ தான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா முன்னாடி பார்த்த டீர் தான் வந்து அதே தான் நான் வந்து திருப்பி பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நடுப்புறம் நம்ம பஸ் போகும்போது ஒரு டீர் அழகாக க்ராஸ் பண்ணி போச்சு. அதையும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வைல்ட் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் வந்து மைசூர் ஜூவும் விசிட் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோவும் நான் உங்கள் கூட நெக்ஸ்ட் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள். என்ன பண்ண போகிறோம் இப்போ? லயன் சஃபாரி முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ நாங்கள் போனது மீதி அனிமல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் அந்த ஜீப்பில் வந்து ஏறியிருந்தோம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்லேயும் வந்து நிப்பாட்டிடுவாங்க. டோட்டலி 5 ஸ்பாட்ஸில் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தான் உள்ளுக்குள்ளே நடந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். 4 o'clock மேலே சஃபாரிஸ் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் ஆக வேண்டியது தான். ஸோ எங்களால் வந்து வண்டலூர் ஜூவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. வை பிகாஸ் எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ட் பிளேசஸில் இருந்தது. கிட்ஸ்க்கு வந்து நாங்கள் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து எங்களால் கிட்ஸ் தூங்க ஆரம்பித்ததுனால எங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியல. நாங்கள் ஒரு சில பேர்ட்ஸை மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனாலவே வந்து நாங்கள் இது வந்து எங்களோட வெக்கேஷனுக்கு முன்னாடி நாங்கள் சென்னையில் போயிருந்தது. ஸோ வெக்கேஷனுக்கு நாங்கள் போயிருந்தப்போ இன்னொரு ஜூவையும் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். அது என்ன ஜூ அண்ட் நாங்கள் அங்கே என்னெல்லாம் வைல்ட் லைஃப் கிரியேச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்றத உங்கள் கூட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து வர வீடியோஸையும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். தந்தாயோ எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ கேளாமலே கையில் வந்து கட்டி தந்தோ நீ தள்ளாமலே தள்ளாடுற. Okay, how is this peacock looking? Nice. Smile. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வண்டலூர் ஜூ இல்லை வேறு ஏதாவது ஜூ விசிட் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சில ஃபோட்டோஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோஸும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ட்ராவல் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஸ்லோகம் அண்ட் ஆக்டிவிட்டி வீடியோஸும் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீதி உள்ள வீடியோஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் அது எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். Hope you enjoyed this video. Don't forget to like, share and subscribe. With lots of love from Srisha Srinidhi. See you soon in the next video. Bye bye.